இங்க நடந்தது என்னன்னு தெரியாம நீ வாய்க்கு வந்த பேர்ல பேசாத. வேணா விட்டு நீ பார்த்திபா. சும்மா இரு துளசி. இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மனசாட்சியே இல்ல. ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வீட்டு மருமகளை அடிச்சது மட்டும் இல்லாம எங்களையே மனசாட்சி இல்லாதவங்கன்னு குத்தம் சொல்றீங்களா? முதல்ல நீங்க உங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு வெளியில போங்க. அம்மா, இப்ப எதுக்குமா மாமா மேல கோவப்படுறீங்க? இது வரைக்கும் மாமா வீட்டுக்குள்ள வந்து இப்படி நடந்துகிட்டதே இல்ல. அவர் என்ன சொல்றாருன்னு பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. டேய், நீங்க சொல்லுங்க மாமா. விஸ்வா, இங்க பொண்ணு செத்து பொடிச்சு வந்திருக்கா. அது இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. துளசி, உனக்கு என்னாச்சு துளசி? என் கண்ணை பார்த்து சொல்லு. ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்ல விஸ்வா. மாமா, நீங்களாவது என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. விஸ்வா, நீ சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக அவ கோயிலுக்கு போயிருக்கா. அந்த கோயில பிரார்த்தனை முடிச்சிட்டு வெளியில வரப்போ சில ரவுடி பசங்க இவகிட்ட ராபரி பண்ண பார்த்திருக்கானுங்க. அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணப்போ இவளை கத்தியால குத்திட்டு ஓடி போயிட்டானுங்க. அது மட்டும் இல்ல, அந்த ரவுடி பசங்களை ஒருத்தன் இவ்வளவு ஹாஸ்பிட்டல் வச்சு கொலை பண்ண பார்த்திருக்கான். அவளை உன் அப்பா தான் சரியான சமயத்துல இருந்து காப்பாத்தினார். அவர் மட்டும் அந்த நேரத்துக்கு போகலனா இன்னைக்கு துளசிங்க நாம யாருமே உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. எதுக்கு துளசி நீ தனியா கோயிலுக்கு போன? நீ தனியா கோவிலுக்கு போனதுனால தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம். என்னக்கா பிளான் உல்டாவா போயிட்டு இருக்கு? மாமாக்கு அவன் மேல சிம்பத்தி வந்துருச்சு. நான் அடி வாங்கினதுக்கு யூஸே இல்லாம போச்சு. சில சமயம் லக்ஷ்மி வெடி பாக்கெட்ல ஒரு வெடி நமத்து போகும்ல, அந்த மாதிரி தான் இதுவும். கூடிய சீக்கிரம் அடுத்த வெடியை பத்த வைப்போம். அது கண்டிப்பா சத்தமா வெடிக்கும். கவலைப்படாத. இது பாரு பைரவி, உன் வயித்துல ஒரு பொண்ணு போறது, அவ துளசி மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு நீ சும்மா இருப்பியா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் துளசி கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? கத்தியால குத்துப்பட்ட விஷயத்தை பைரவி கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னா. இப்போது துளசியோட நல்ல மனசு புரிஞ்சுக்கோ. அவரை சிவகாமியோட மகளை பார்க்காத. உனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நீ எப்படி ட்ரீட் பண்ணுவியோ அந்த மாதிரி துளசி நீ பாரு. கடவுள் உனக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுத்ததுனால பொம்பளை பிள்ளைய மட்டமா நினைக்காத. கடவுள் உனக்கு ஒரு நாளைக்கு உண்மையை புரிய வைப்பான். இப்போ நான் என்ன சொன்னேனோ அப்போ உனக்கு தெரிய வரும். பார்த்து நடந்துக்க.
எதுக்கு துளசி ரூம் பக்கம் போறாங்க? என்னன்னு போய் பாப்போம். துளசி, அம்மா, நான் உன் அம்மா இல்ல, உன் அத்தை. உனக்கு அடிபட்டதுனால உங்க அம்மா ஞாபகத்திலேயே இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, தூக்கத்துல இருந்தனா அப்போ அம்மா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி பிரம்ம. அதான் உங்களை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டேன். இத பாரு துளசி, உங்க அம்மா சிவகாமி என் புள்ளைய பாத்துக்கிட்டா, அதுக்கு பரிகாரமா நான் உன்னை பாத்துக்கிறேன். நீ முழுசா குணமாகிற வரைக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட தயங்காம கேளு. அப்புறம் நீ இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடு, அது போதும். சரியா? என்ன அத்தா ராங் ரூட்ல போறாங்க? அந்த துளசி கிட்ட இவ்ளோ பிரியமா பேசுறாங்க. என்னால அத்தைய நம்பவே முடியலையே. அடிப்பட்ட இடம் இப்ப எப்படி இருக்கு? வலி ஒண்ணு இல்லையே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. டாக்டர் மாத்திரை கொடுத்திருக்காங்க. ஒரு 4-5 நாள்ல சரியாயிரும்னு சொல்லிருக்காங்க. நான் உங்ககிட்ட அன்னைக்கு அப்படி கோவமா பேசியிருக்க கூடாது. நான் உன்னை வெளியில போன்னு சொன்னதுனால தானே உனக்கு இப்படி ஒரு நிலைமை. என்னதான் இருந்தாலும் நீ என் புருஷனோட தங்கச்சி பொண்ணு. அந்த முறையில எனக்கும் உன் மேல ஒரு பிரியம் உண்டு. அதனால நான் உன் மேல கோவப்பட்டது நினைச்சு நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. என்னத்த நீங்க, எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல. நடந்ததை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாம இருந்தாலே போதும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரி, நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. அஞ்சல, அஞ்சல, அஞ்சல. அத்தை, அஞ்சல கடைக்கு போயிருக்கா. என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, யாரோ வாசல்ல நின்ன மாதிரி இருந்துச்சு, நான் அஞ்சலன்னு நினைச்சிட்டேன். சரி லக்ஷ்மி, துளசிக்கு 3 வேளையும் ஜூஸ் போட்டு கொடு. ஏன்னா அவ சீக்கிரமா குணமாகணும். அவளை நாம தான் நல்லா பாத்துக்கணும். புரிஞ்சுதா? என்ன அத்தையும் மாமா மாதிரி இவளுக்கு போய் ஜூஸ் கொடுக்க சொல்றாங்க? கடைசியில நமக்கு அல்வா கொடுத்துருவாங்களோ? ஹலோ லக்ஷ்மி, நீ மைண்ட் வாய்ஸ்ல பேசுறதா நினைச்சு ஓப்பனா பேசிட்டு இருக்க. அம்மா என்கிட்ட இவ்ளோ அன்பா பேசினது அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வரட்டும், சொல்லுவோம். அம்மா, என்ன விஸ்வா? அம்மா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ கோவப்படக்கூடாது. என்னடா, என்ன விஷயம்? அத முதல்ல சொல்லு.
நான் என்ன அவ்வளவு கோவக்காரியா? இப்ப எதுக்கு இப்படி தயங்குற? முதல்ல அந்த ருத்ராவையும் லக்ஷ்மியையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அவங்களாலதான் இந்த வீட்டுல பிரச்சனையே வருது. என்ன மாமா நம்மள வீட்டை விட்டு அனுப்ப சொல்றாரு? டேய், என்னடா பேசுற? லக்ஷ்மியும் ருத்ராவும் இங்க இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு? ஏன் துளசி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அவ என்கிட்ட எதுவுமே சொல்லலாமா, நானா தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாரு விஸ்வா, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அந்த துளசிக்கு லக்ஷ்மிய பிடிக்கல. அதான் அவ லக்ஷ்மிய பத்தி ஏதோ தப்பு தப்பா உங்ககிட்ட சொல்லிருக்கா. அதான் நீ என்கிட்ட வந்து இப்படி பேசுற. அதான விஷயம்? அம்மா, இந்த விஷயத்துல துளசி எதுக்கு எடுக்கிறீங்க? என்கிட்ட அவ எதுவுமே சொல்லல. எனக்கு எல்லாமே தெரியும். அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனது நீங்க. அதுக்கு காரணம் அந்த லக்ஷ்மியும் ருத்ராவும் தான். வீட்டை விட்டு வெளியே போன துளசி செத்து பொழைச்சு வந்திருக்கா. அதுக்கு யாரு காரணம்? நீங்க தானே? என்னடா விஸ்வா, அம்மா கிட்ட எப்படி பேசுற? நான் துளசிய வீட்டை விட்டு போக சொன்னது உண்மைதான். அதுக்காக அவ எதுக்கு கண்ட இடத்துக்கு போகணும்? அவ அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதானே? அவ திமிர் எடுத்து போய் ராத்திரி முழுக்க எங்கேயோ சுத்திட்டு இருந்தா இப்படிதான் ஏதாவது நடக்கும். அதுக்கு நானா பொறுப்பு? அம்மா, ஏமா இப்படி பொறுப்பே இல்லாம பேசுறீங்க? அந்த துளசி உங்க பொண்ணா இருந்தா இப்படி பேசுவீங்களா? அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? அத கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? அதான் எதுவும் நடக்கலல்ல. அவ உயிரோட தானே இருக்கா. அப்புறம் எதுக்கு அவளுக்காக நீ பறிஞ்சு பேசிக்கிட்டு என்கிட்ட சண்டைக்கு வர? நான் சண்டை போடலாமா? நீ பண்ணது தப்புன்னு சொல்ல வர. அதுவும் அந்த லக்ஷ்மியும் ருத்ரமாவ பேச்சையும் கேட்டுட்டு நீ துளசியை வீட்டை விட்டு அனுப்புனது தப்புன்னு சொல்ற. அது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது? சரிடா, நீ சொன்னது சரி. அம்மா செஞ்சது தப்புதான். இப்பவே நான் துளசிய போய் கூட்டிட்டு வரேன். அவ கால்ல சாஷ்டாங்கமா விழுந்து நான் மன்னிப்பு கேக்குறேன். போதுமா உனக்கு? இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் உங்களை மட்டும் தப்புன்னு சொல்ல வரலாமா? தப்பு பண்றவங்கள தூண்டி வர்றது மிகப்பெரிய தப்பு தான். அத பண்ணது அந்த லக்ஷ்மியும் ருத்ரமாவும் தான். அதனாலதான் அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு சொல்றேன். அவங்க போயிட்டாங்கன்னா இந்த வீட்டுல பிரச்சனையே வராது. டேய், பிரச்சனை பண்றது அவங்க இல்லடா, அந்த துளசி தான். அவதான் உன்னை இப்படி எல்லாம் என்கிட்ட பேச வச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நான் எவ்வளவு ஆசைப்படுறேன் தெரியுமா? அது நடக்க விடுறாள் அவ. நம்மள பிரிக்கதான் அவளும் அவ அம்மா சிவகாமியும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட ஏதாவது பேசுன, அதுக்கப்புறம் உங்க அம்மாவை நீ மறந்துரு. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இத பாருங்கம்மா, நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். எந்த காலத்திலையும் துளசியை என்னால மறக்க முடியாது. அதே சமயம் உங்க சம்மதம் இல்லாம நான் அவ கழுத்துல தாலி கட்டவும் மாட்டேன். இது எப்ப நடக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் வெயிட் பண்ணுவேன். என்னத்த மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன, அவன் பேசுனது நீயும் கேட்டியா? ஆமா அத்த, உங்களுக்கு பால் எடுத்துட்டு வரலாமான்னு கேட்க வந்தேன். மாமா உங்ககிட்ட கோவமா பேசிட்டு இருந்தாரா, அதான் உள்ள வர பயந்துட்டு வெளியவே நின்னுட்டேன். இத பாரு லக்ஷ்மி, அவன் சொன்னதெல்லாம் வச்சு நீ கவலைப்படாத. உனக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன் இஷ்டப்படிதான் இந்த கல்யாணம் நடக்கும். அத்த, அண்ணா மாமா துளசி மறக்கவே மாட்டேன்னு சொல்றாரே. ஏய், என்னடி நீ? ஏன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இத பாரு, இந்த பைரவி சொன்னா சொன்னதுதான். நம்பிக்கைலாம் ரொம்பவே இருக்காத்த. சரி, நான் துளசிய வீட்டை விட்டு அனுப்புன விஷயம் விஸ்வாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு புரியல.
துளசி என் புருஷன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எதுவுமே சொல்லல. ஒருவேளை விஸ்வா கிட்ட மட்டும் சொல்லிருப்பாளோ? அவெல்லாம் சொல்லல அத்த. அஞ்சல தான் உங்க புள்ள கிட்ட சொல்லிருக்கணும். அவதான் மாமா கிட்ட தனியா பேசிட்டு இருந்தா, அது நானே பார்த்தேன். அந்த அஞ்சலிக்கு அவ்ளோ திமிரா? அவள வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லு. நாளைக்கு காலையில அவ முகத்தை நான் பார்க்கவே கூடாது. சரிங்க அத்த. இப்பவே போய் நான் அவகிட்ட சொல்லி அவளை வெளியே போக சொல்றேன். என்ன மாமா ரூமுக்கு துளசி போறா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ என்னன்னு கேட்கணுமே. போய் பாப்போம். அப்பா. துளசி, என்னம்மா உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னா? நீ எதுக்குமா இங்க? இப்படி வா, உட்கார். ஏமா காயம்பட்ட உடம்போட ஏமா இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற? மனசு சந்தோஷமா இருக்கும்போது உடம்புல இருக்கிற வலி பெருசா தெரியலப்பா. என்னம்மா உன் மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற? அப்படின்னா பைரவி உன்கிட்ட பேசினாளா? எப்படிப்பா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் ஒரு போலீஸ்காரம்மா, அதை கண்டுபிடிக்கிறது தானே என்னோட வேலை. அது மட்டும் இல்ல துளசி, பைரவி மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அவளை உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். விஸ்வாவுக்காக நீ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதனால அவ அப்படிதான் பேசுவா. அவ பேசுறத வச்சு உன்னை மருமகளா ஏத்துப்பான்னு நீ மட்டும் நம்பாத. ஏன்பா இப்படி பேசுறீங்க? அவங்க உங்க வைஃப். அவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்கப்பா. இப்ப பாரு, அவங்கள ஒரு கொடுமைக்காரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இது பார் துளசி, பைரவி கிட்ட சில நல்ல குணங்களும் இருக்கு, அது எனக்கும் தெரியும். அவ ஒரு மனைவியா அவளோட கடமைகள்ல எந்த குறையும் வைக்கல. என்ன, நான் அவளோட புருஷனா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். சிவகாமியோட அண்ணனா இருக்கிறதுலயும் இல்ல சிவகாமி மேல பாசம் காட்டுறதுலயும் அவளுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. அந்த குணம் தான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. மாறும்பா, எல்லாமே ஒரு நாள் மாறும். பைரவி அம்மாவும் என்ன ஒரு நாள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு நாள் என் மேல கண்டிப்பா பாசம் வரும். அப்படி வரும்படி நிச்சயமா நான் நடந்துப்பேன்பா. உன் நம்பிக்கை உண்மையா மாறணும்னு தான் நானும் நினைக்கிறேன் துளசி. நீ விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்கு பைரவி சம்மதிக்கணும். அதான் என்னோட ஆசை. அது நடக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி, அப்ப நான் ஒரு பேச்சுக்காக கேக்குறேன். ஒருவேளை பைரவி அம்மா விஸ்வாக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிக்கலன்னா நீங்க என்னப்பா பண்ணுவீங்க?